வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள்: கோவிட் பாதிப்புக்கு பிந்தைய வளர்ச்சி குறித்து சிந்தித்து நகர்ப்புறங்களை புத்துயிர் பெற செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஜனநாயக கட்சி வேட்பாளர் திரு ஜோ பைடனுக்கும் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திருமதி கமலா ஹாரிஸுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க இந்தியாவும் கஜகஸ்தானும் முடிவு செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பெண் குழந்தைகளின் ஒட்டுமொத்த மேம்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். கோவிட் பாதிப்பு காலத்தில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதில் எந்த தாமதமும் ஏற்படவில்லை என சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கோவிட் பாதிப்புக்கு பிந்தைய வளர்ச்சி குறித்து சிந்தித்து நகர்ப்புறங்களை புத்துயிர் பெற செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ப்ளூம்பெர்க் புதிய பொருளாதார அமைப்பின் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக நேற்று மாலை உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், 2 உலகப் போர்களுக்கு பின்னர் மக்கள் வேகமாக செயல்பட்டது போல கோவிட் பாதிப்புக்கு பின்னரும் மக்கள் வேகமாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். கோவிட் பாதிப்புக்கு பின் வாழ்க்கை முறை மாறிவிட்டது என்று அவர் குறிப்பிட்டார். கூட்டங்கள், விளையாட்டு நிகழ்வுகள், கல்வி முறை போன்றவை இனி பழைய நடைமுறை போல இருக்காது என்று அவர் கூறினார். எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் நாம் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். வளர்ச்சியை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பவையாக உள்ள நகரங்கள் தொற்று நோயால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவையாக இருந்ததையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். உலகெங்கிலும் உள்ள பல முக்கிய நகரங்கள் மோசமான பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாக அவர் கூறினார். தூய்மையான நீர்நிலைகள் மற்றும் காற்று இருக்கும் வகையில் நகரங்களை கட்டமைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். ஊரடங்கு காலத்தில் இந்திய நகரங்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கின என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். நோய் தடுப்பு நடவடிக்கைகள் இந்திய நகரங்களில் தீவிரமாக பின்பற்றப்பட்டன என்று அவர் எடுத்துரைத்தார். நகரமயமாக்கல், போக்குவரத்து உள்ளிட்டவற்றில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இந்தியாவில் அதிகம் இருப்பதாக பிரதமர் கூறினார். மத்திய அரசு தொழில்நுட்பத்தை கொண்டு இயக்கப்படும் சேவைத் துறையை ஊக்குவிக்கும் வழிமுறைகளை அறிவித்து செயல்படுவதாகவும், இது மக்கள் எங்கு வசித்தாலும் எந்த இடத்திலும் வேலை செய்யும் நடைமுறைக்கு உதவுவதாக பிரதமர் குறிப்பிட்டார். மத்திய அரசு மக்களுக்கு குறைந்த விலை வீடுகள் வழங்கும் முன்முயற்சியை அறிமுகப்படுத்தியதுடன் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை சட்டத்தை கொண்டு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இது ரியல் எஸ்டேட் துறையின் செயல்பாட்டை சிறந்த முறையில் மாற்றியமைத்து வாடிக்கையாளர்களுக்கு வசதியான, வெளிப்படைத்தன்மையுடையதாக உள்ளது என்று அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டம் சிறந்த போக்குவரத்து தயாரிப்புகளை பெரிய அளவில் மேற்கொள்ள உதவும் என்றும், நீடித்த போக்குவரத்து இலக்குகளை பெரிய அளவில் அடைய இது உதவும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக நேற்று மாலை பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய பிரதமர், பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு இந்தியா தலைமை வகிக்கும்போது டிஜிட்டல் சுகாதார நடைமுறைகள் மற்றும் பாரம்பரிய மருத்துவம் பிரிக்ஸ் நாடுகள் மத்தியில் ஊக்குவிக்கப்படும் என்று கூறினார். இந்தியாவில் உள்ள வலுவான மருந்து உற்பத்தித் துறை காரணமாக கோவிட் ஊரடங்கு காலத்தில் 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா மருந்துகளை வழங்கியது என்றார். இதேபோல அனைவருக்கும் உதவும் வகையில் இந்தியாவின் தடுப்பூசி உற்பத்தி மற்றும் விநியோக செயல்பாடுகள் அமையும் என்று பிரதமர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஜனநாயக கட்சி வேட்பாளர் திரு ஜோ பைடனுக்கும் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திருமதி கமலா ஹாரிஸுக்கும் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், திரு ஜோ பைடனுடனான உரையாடலின்போது இந்தியா, அமெரிக்கா இடையிலான உத்தி ரீதியிலான கூட்டு செயல்பாட்டுக்கான உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். கோவிட் பாதிப்பு, பருவநிலை மாற்றம் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் ஒத்துழைப்பு ஆகியவை பற்றியும் திரு ஜோ பைடனுடன் விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். மேலும் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கமலா ஹாரிஸுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்ததாக கூறியுள்ள பிரதமர், கமலா ஹாரிஸின் வெற்றி அமெரிக்காவில் உள்ள துடிப்பான இந்திய சமுதாயத்தினருக்கு உத்வேகம் அளிப்பதாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். அங்குள்ள இந்திய சமுதாயத்தினர் இருநாட்டு நல்லுறவுக்கு முக்கிய பங்களிப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியும் லக்சம்பர்க் பிரதமர் திரு சேவியர் பெட்டலும் பங்கேற்கும் காணொலி வாயிலான உச்சிமாநாடு நாளை நடைபெறவுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் இரு நாடுகள் தனியாக பங்கேற்கும் முதல் உச்சிமாநாடு இதுவாகும். கோவிட் பாதிப்புக்கு பிந்தைய உலகில் இந்தியா, லக்சம்பர்க் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது உள்பட பல்வேறு இருதரப்பு அம்சங்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர்.
பரஸ்பர நல்லுறவு, சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் அவர்கள் பேச்சு நடத்த உள்ளனர். பொருளாதாரம், வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க இந்தியாவும் கஜகஸ்தானும் முடிவு செய்துள்ளன. இந்தியா கஜகஸ்தான் இடையிலான வெளியுறவு அமைச்சக அளவிலான ஆலோசனைக் கூட்டத்தின் 7வது சுற்று காணொலி வாயிலாக நடைபெற்றது. இந்திய தரப்பில் மேற்கு பகுதி நாடுகளுக்கான வெளியுறவு செயலாளர் திரு விகாஸ் ஸ்வரூப் இந்த கூட்டத்தில் பங்கேற்றார். கஜகஸ்தான் சார்பில் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் ஷக்ரத் நூரிஷேவ் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். கோவிட்-19 தொற்று பாதிப்பை எதிர்கொள்வது குறித்து இரு நாடுகளின் அனுபவங்களும் இக்கூட்டத்தில் பகிர்ந்து கொள்ளப்பட்டன. கஜகஸ்தானின் சமூக வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இந்தியா நிதியுதவி வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் இந்த காணொலி வாயிலான கூட்டத்தின்போது கையெழுத்தானது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெங்களூரு தொழில்நுட்ப உச்சிமாநாட்டை காணொலி காட்சி வாயிலாக நாளை தொடங்கி வைக்கிறார். கோவிட்-19க்கு பிந்தைய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து இந்த மாநாட்டில் துறைசார் வல்லுநர்கள் ஆலோசிக்க உள்ளனர். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஸ்காட் மோரிசன், சுவிட்சர்லாந்து கூட்டமைப்பின் துணை அதிபர் கை பார்மெலின் ஆகியோரும் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த உச்சிமாநாட்டில் உலகம் முழுவதிலும் இருந்து பல்வேறு பிரதிநிதிகள் தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம், மென்பொருள் தொழில்நுட்பம் ஆகியவை குறித்து ஆலோசிக்க உள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பெண் குழந்தைகளின் ஒட்டுமொத்த மேம்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் தொடர்பான சிறப்பு செயல்பாடுகளுக்காக அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுவின் சார்பில் வழங்கப்படும் லீலாவதி விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியை காணொலி வாயிலாக அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த விருதின் மையக்கருவான பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் என்பதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு மத்திய அரசு செயல்படுகிறது என்றார். செல்வமகள் திட்டம், பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம் திட்டம், சிபிஎஸ்இ உடான் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். பெண்களின் உரிமை குறித்து அவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துவதே இந்த விருதின் நோக்கம் என்றும் அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்தார். கோவிட்-19 பாதிப்பு காலத்தில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதில் எந்த தாமதமும் ஏற்படவில்லை என சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அமைச்சகம் கூறியுள்ளது. கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதில் தாமதம் ஏற்படுவதாக சில ஊடகங்களில் வெளியான தகவலுக்கு மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. அதில் எஸ்சி பிரிவு மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்புக்கு பின்னர் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு ஜூன் மாதத்திலேயே 75% பங்கை அனைத்து மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் மத்திய அரசு வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பங்கில் மீதமுள்ள 25%ஐ விடுவிப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் எந்தவொரு சிக்கலையும் எதிர்கொள்ளாத வகையில் உதவித்தொகை விண்ணப்பங்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை கூறியுள்ளது. தில்லியில் தொடர்ந்து கோவிட்-19 பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் மீண்டும் சில ஊரடங்கு கட்டுப்பாடுகளை விதிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட்-19 பரவலை கட்டுப்படுத்த அரசின் அனைத்து துறைகளும் இருமடங்கு உழைத்து வருவதாக கூறினார். இந்தியாவில் அடுத்த ஆண்டு நடைபெற இருந்த 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான மகளிர் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோவிட்-19 தொற்று காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட இந்த போட்டியையும், கோஸ்டாரிக்காவில் நடைபெற இருந்த 20 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியையும் ரத்து செய்வதாக சர்வதேச கால்பந்து சம்மேளனம் அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் 2022ஆம் ஆண்டு இப்போட்டிகளை நடத்த இந்த இரு நாடுகளுக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக அகில இந்திய கால்பந்து சம்மேளன தலைவர் திரு பிரஃபுல் பட்டேல் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 பாதிப்புக்கு பிந்தைய வளர்ச்சி குறித்து சிந்தித்து நகர்ப்புறங்களை புத்துயிர் பெற செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஜனநாயக கட்சி வேட்பாளர் திரு ஜோ பைடனுக்கும் துணை அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திருமதி கமலா ஹாரிஸுக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசியில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொருளாதாரம், வர்த்தகம், எரிசக்தி, பாதுகாப்பு, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க இந்தியாவும் கஜகஸ்தானும் முடிவு செய்துள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பெண் குழந்தைகளின் ஒட்டுமொத்த மேம்பாட்டிற்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார். கோவிட்-19 பாதிப்பு காலத்தில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதில் எந்த தாமதமும் ஏற்படவில்லை என சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அமைச்சகம் கூறியுள்ளது.
இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR_News_Chennai என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.